நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு பயிற்சி 2024ஆம் ஆண்டு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குரு பயிற்சி வரப்போகுது. காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசியான தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? வர்ற மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கும். வர்ற மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கும். புதன்கிழமை மதியம் 1 மணி அளவில் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், 5ஆம் இடத்தில் இருக்க குரு 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதாவது மேஷத்தில் இருக்க குரு ரிஷப ராசிக்கு வந்துடுவார். உங்கள் ராசிநாதன் குரு அவர் 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். பொதுவாக வந்து குரு கெடாமல் இருக்கணுங்க. எந்த ஒரு ஜாதத்திலும் குரு கெடக்கூடாது. குரு கெட்டு போயிட்டாருன்னா அந்த குரு மூலமாக சில கிடைக்கிறதெல்லாம் கிடைக்காம போயிடும். குருங்கிறது யார்? புத்திரக்காரகன் குரு, தனக்காரகன் குரு, குழந்தைக்கு அதிபதி குரு, பணத்துக்கு அதிபதி குரு, செல்வத்துக்கு அதிபதி குரு, தங்கத்துக்கு அதிபதி குரு. ஒரு ஜாதத்தில் குரு நல்லா இருந்தால் தான் அவங்க தங்க நகைகள் அவங்களுக்கு செட் ஆகும். உடம்புல ஃபுல்லாக தங்கமாக போட்டிருப்பாங்க பாருங்கள், அவங்க ஜாதத்தில் குரு நல்லா இருக்குன்னு அர்த்தம். தங்கமே ஒட்ட மாட்டேங்குதுங்க சார், எங்களுக்கு தங்கமே நிலைக்க மாட்டேங்குது, உடம்புல தங்கமே போட முடியல அப்படின்னு சொல்கிறவங்க குரு ஜாதத்தில் கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். குரு நீச்சமாக இருப்பார், அஸ்தமனமாக இருப்பார், ராகுடைய சனியோட நெருக்கமான டிகிரியில் சேர்ந்து கெட்டு போயிருப்பார். அப்படி இருக்கவங்களுக்கு தங்கமே நிலைக்காது, அவங்க உடம்புல ஒட்டாது. வாங்கி வச்சுருப்பாங்க, பயன்படுத்த முடியாது. ஒன்றும் அடகுக்கடையில் இருக்கும், பேங்க்கில் இருக்கும், இல்லைன்னா வீட்டில் ஏதோ லாக்கரில் மூலையில் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக இருக்கும். குரு நல்லா இருக்கவங்க தான் அவங்க உடம்புல ஒட்டும். சரிங்களா? ஆனால் குருங்கிறது தங்கத்துக்கு அதிபதி. இப்போ எப்படி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கு அதிபதினு சொல்கிறோம், அதே மாதிரி தான் குரு வந்து தங்கத்துக்கு அதிபதி. உங்கள் ஜாதத்தில் குரு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். குருங்கிறது வந்து பாருங்கள் ஆசான். இப்போ டீச்சராக இருக்கவங்க, ப்ரொஃபஸராக இருக்கவங்க, லெக்சரராக இருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் ஜாதத்தில் குரு நல்லாயிருக்கும். சொல்லிக் கொடுக்கும் துறையில் இருப்பாங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, மேனேஜராக இருப்பாங்க, ஜாதத்தில் குரு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அட்வொகேட்டாக இருப்பாங்க, வக்கீலாக இருப்பாங்க, நீதிபதியாக இருப்பாங்க, ஜட்ஜாக இருப்பாங்க. அவங்க ஜாதத்தில் குரு 2 10ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டால் அவங்க அந்த துறையில் அந்த துறையில் ஜெயிக்க முடியும், அந்த துறையில் சாதிக்க முடியும். அதேமாதிரி வட்டி தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க, வட்டிக்கு பணம் கொடுத்து சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க, கோயில் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, கோயில் கட்டி நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஜாதத்தில் குரு நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒரு சில பேரில் மேலதிகாரிகளாக இருப்பாங்க, அடுத்தவங்களை 100 பேர் 200 பேர் கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க, இல்லை 30 40 பேர் கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. ஜாதத்தில் குரு நல்லா இருக்குன்னு அர்த்தம். இவங்களோட பேச்சை அடுத்தவங்க கேட்பாங்க, அதுதாங்க குரு. உங்கள் ஜாதத்தில் குரு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு நல்லது செய்தா, கெட்டது செய்தா, நன்மையாக தீமையாக எல்லாம் பாருங்கள். ஏன்னா ஒரு ராசிநாதனே குரு தான். பொதுவாக தனுசு ராசிக்காரங்க நல்லவங்களாக இருப்பீங்க, ஏமாளியாக இருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டிங்க. கடந்த 7.5 வருஷமெல்லாம் அப்படியே தான் உங்கள் வாழ்க்கை போச்சு. அடுத்தவங்க நம்பியே உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இழந்துட்டீங்கன்னு சொல்லலாம். 7.5 வருஷம் ஒன்றுமே நடக்கலை, எல்லாம் தோல்வி தான். பிஸ்னஸ் அடி வாங்கிடுச்சு, பிஸ்னஸ் போச்சு, வேலை போச்சு, வேலை கிடையாது, சொத்து வீடு வாகனம் எல்லாமே இழந்துட்டீங்க. கடன், இப்போ வரைக்கும் கடன் தொல்லையில் தான் தனுசு ராசி நேயர்கள் இருக்கீங்க. இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கூட ஒரு யோகமான குரு பயிற்சின்னு சொல்லிட முடியாது உங்களுக்கு. சரிங்களா? ஒரு யோகமான ஒரு அதிர்ஷ்டமான குரு பயிற்சின்னு சொல்லிட முடியாது. குருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள் இருக்குது. 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம். அதாவது 2 5 7 9 11. 2 5 7 9 11 இந்த இடத்துக்கு குரு வரும்போது நல்ல ஒரு குரு பயிற்சின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு குரு ஒரு நல்ல குரு கிடையாது தான். ஆனால் இருந்தாலும் அவர் இருக்கிற இடத்த விட அவர் பார்க்குற இடம் நல்லதாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ 6ஆம் இடத்துக்கு குரு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகள் உருவாவாங்க. அது நல்ல எதிரிகளாக இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு போட்டி போடுற அளவுக்கு எதிரி உருவாவாங்க. ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு குரு 6ஆம் இடத்துக்கு வர கூட ஏற்படுத்தி கொடுப்பார். கடன் இருக்குங்க, கண்டிப்பாக கடன் வாங்குவீங்க. இந்த காலகட்டங்களில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிரும். ஒரு சில பேர்த்துக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும். எல்லாத்துக்கும் சொல்லிட முடியாது. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு வந்துச்சுன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தீராத பிரச்சனைகள் கூட கொஞ்சம் தீரும். அது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல ஒரு நல்ல கிரகம் வருது. அப்போ தீராத வியாதிகள், நிறைய உடம்புல வியாதி இருக்குங்க சார், வருஷக்கணக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்கவங்க ஒரு ஆள் கண்ட்ரோலில் வச்சுக்கும். அந்த குருக்கு வந்து கண்ட்ரோல் வச்சுருப்பார். ஒரு சில பேருக்கு புதுசாக வியாதி வர்றதுக்கு சின்ன சின்ன வியாதிகள் தான், பெரிய அளவுக்கு போகிறக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப ஒரு மோசமான ஒரு குரு பயிற்சின்னு சொல்லிட முடியாதுங்க. ஓரளவுக்கு ஒரு நல்ல குரு பயிற்சின்னு சொல்லிடலாம். சரிங்களா? பெருசாக உங்களுக்கு நெகட்டிவும் பண்ணிடாது உங்களுக்கு. இந்த 6ல் வர்ற குரு என்ன பண்ணுவார்னா கடனை வைக்கும், கடன் வாங்குவீங்க. உடம்புல சின்ன சின்ன ஹெல்த் ப்ராப்ளம் வரும். இதுக்கு முன்னாடி பெரிய ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுருக்கும். குரு அப்படியே கண்ட்ரோலில் வச்சுருப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதிரி, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, இந்த எதிரி தொல்லையில் இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு எதிரியாக தான் இருப்பாங்க. நீங்கள் போட்டி போடுறவங்க ஒரு எதிரியாக இருப்பாங்க.
இதெல்லாமே இந்த 6ஆம் இடத்துல இருக்க குரு ஏற்படுத்துவார். அதாவது கடன் கண்ட்ரோலில் இருக்கும், வியாதி கண்ட்ரோலில் இருக்கும், எதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கட்டுக்குள்ளே இருப்பாங்க. நீங்கள் போட்டி போடுற அளவுக்கு உங்களுக்கு சமமான ஒரு எதிரி இருப்பாங்க. இது இந்த 6ஆம் இடத்துல இருக்க குரு ஏற்படுத்தி கொடுப்பார். 10ஆம் இடத்த குரு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. தொழில் அருமையாக இருக்குங்க. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு சிறப்பாக இருக்கும், அருமையாக இருக்கும். கவலையே பட வேண்டாம். இது அந்த 10ஆம் இடத்துக்கு பார்க்குற குரு வந்து சொந்த தொழிலில் ஒரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சி, ஒரு மேன்மையான ஒரு வளர்ச்சி இருக்க போது சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய இந்த வாய்ப்பு உருவாகும். இதெல்லாமே இருக்கும். பணம் வரும், அதை தக்க வச்சுக்குங்க. அதில் தான் விஷயமே இருக்குது. சரிங்களா? புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். கடன் வாங்கி தொழில் பண்ணுறது இதெல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிரும். கடன் வாங்கி வியாபாரம் பண்ணுறது, தொழில் ஆரம்பிக்கிறது இதெல்லாமே இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு நடக்க போகுது. அதே மாதிரி வந்து பாருங்கள், குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் பார்வையாக. சுபவிரயங்கள் இருக்கும். கல்யாணம் ஆகலையா, உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இந்த காலகட்டங்கள். வெளிநாடு போவீங்க, வெளிமாநிலம் போவீங்க, நல்ல ஒரு தூக்கம் இருக்கும் இந்த காலகட்டங்கள். சுபவிரயங்கள் இருக்கும். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த காலகட்டங்கள் லோன் அப்ரூவ் ஆகும். கேட்ட கடன் கிடச்சிரும். சரிங்களா? கடன் மொத்தத்தில் சொல்லப்போனால் கடன் இருக்கும். கண்டிப்பாக கடன் வாங்குவீங்க. அது நல்ல விஷயத்துக்காக தான் வாங்குவீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. ராசி குரு வந்து 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். பணம் வரும். ஒரு பக்கம் கடன் வாங்குறீங்க, தொழில் பண்ணுறீங்க, அதில் பணம் வரப்போகுது, முதலீடு போடுறீங்க, மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா தொழில் நல்லபடியாக ஆரம்பிக்கிறீங்க, பணம் வரப்போகுது, கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறீங்க. இப்படியே தான் போகும். சரிங்களா? மொத்தத்தில் கடன் இருக்கும், விரயங்கள் இருக்கும், சுபவிரயங்கள் இருக்கும். சொந்த தொழில் ஆரம்பிப்பீங்க, வீடு வாகனம் வாங்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்துருச்சு, நிலம் வாங்கக்கூடிய இந்த காலகட்டம் வந்துருச்சுன்னு சொல்லிடலாம். இந்த குரு பயிற்சியிலிருந்து நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். அதுவும் சுபவிரயங்கள் தான். இப்போ வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, இது சுபவிரயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், திருமணம் பண்ணுறது இதுவும் சுபவிரயங்கள் தான். வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணுறது, குழந்தைகளுக்கு மொட்டை அடித்து காது குட்டுறது, சீமந்தம் பண்ணுறது, இதெல்லாமே சுபவிரயங்கள் தான். இதெல்லாம் நடக்கும் இந்த குரு பயிற்சியில். தனுசு ராசி நேயர்களுக்கு அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நடக்கும். சரிங்களா? உங்கள் வயசு என்னென்னு பாருங்கள். என்ன வயசில் இப்போ இருக்கீங்க, என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது, என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். ஆனால் கடந்த காலத்தில் நடந்த சோதனை உங்களுக்கு வரவே போகிறது கிடையாது. ஏன்னா 7.5 சனினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தீங்க. அடுத்து சொல்லப்போனால் 2015 பிரச்சனை உங்களுக்கு இருந்தது. 2015 2022 வரைக்கும் பிரச்சனையில் தான் இருந்தீங்க. இனி வரக்கூடிய காலகட்டம் இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு சுபக்கடன் சுபவரியமாக இருக்கும் தவிர பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சின்னு சொல்லிடலாம். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இடமாற்றம், வேலையில் இடமாற்றம், ப்ரொமோஷன், ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. பயன்படுத்திக்கோங்க இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, என்ன தசாபுத்தி போகுது, என்ன கிரகங்களோட கண்ட்ரோலில் இருக்கீங்க, என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம 100% துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.